காலை மலர் நிகழ்ச்சியில் தெரிந்ததும் தெரியாதுங்கிற நம்முடைய பகுதியில் நாள்தோறும் பல புதிய தகவல்களை தெரிஞ்சிட்ருக்கோம். அந்த வகையில் நாம் பார்க்க போகிறது அதலைக்காய். அற்புதமான ஒரு அருமருந்து அதலைக்காய் அப்படின்னு சொல்லலாம். அதலை இலை, அதாவது அதலை அப்படின்னு ஒரு காய்கறியா அப்படின்னு சில பேர் கூட கேள்வி கேட்கலாம். இது காய்கறி கடை மார்க்கெட்லாம் கிடைக்குமா அப்படின்னு கூட ஆச்சரியப்படலாம். ஆனால் அதுதாங்க உண்மை. அதாவது இது ஒரு மழைக்கால தாவரம். அதிலும் குறிப்பாக தானாகவே வளரக்கூடிய ஒரு தாவரம் அப்படின்னு இதை சொல்லலாம். மண்ணின் மீது படரக்கூடிய ஒரு வகையான கொடி இந்த அதலை அப்படின்னு சொல்லலாம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகம், மகாராஷ்டிரா இந்த 4 மாநிலங்களில் மட்டும்தான் இந்த அதலைக்காய் இருக்குது. அதிலும் குறிப்பாக தமிழகத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா விருதுநகர், சாத்தூர், திருநெல்வேலி, தூத்துக்குடி, இருக்கனங்குடி போன்ற இடங்களில் மட்டும்தான் இந்த அதலைக்காயை நம்ம பார்க்க முடியும். இங்கே தான் அதிகமாக அது முளைக்குதுன்னு சொல்லலாம். என்ன காரணம்னா இது கரிசல் மண், கரிசல் பூமி. மண்ணே பார்த்திங்கன்னா கருப்பாக இருக்கும். சில ஊர்களில் செம்மண் பூமியாக இருக்கும், சிலது வண்டல் மண்ணாக இருக்கும். ஆனால் இந்த பகுதியெல்லாம் பார்த்திங்கன்னா கரிசல் மண் இருக்கக்கூடிய ஒரு நிலம். அதனால் இங்கே எள், சோளம், மக்காச்சோளம் இவற்றினுடைய ஊடு பயிராக மருத்துவ குணமுள்ள இந்த அதலையை பயிர் செய்கிறாங்க. அதலையை போல ஒரு அருமருந்து அகிலத்திலேயே இல்லை என்று சொல்வார்கள். அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா அதலை சர்க்கரை நோய்க்கு மிகச்சிறந்த மருந்தாக அது இருக்கிறது. வயிற்றில் உள்ள குடற்புழு போன்ற பலவற்றையும் நீக்கக்கூடிய ஆற்றல் அதற்கு உண்டு. நாட்டு வைத்தியம்னு சொல்லக்கூடிய சித்த மருத்துவத்துக்கு மிகப்பெரிய பங்காற்றக்கூடிய ஒன்று எது அப்படின்னா இந்த அதலைக்காய் அப்படின்னு சொல்லலாம். இது பார்க்க எப்படி இருக்கும் அப்படின்னா பாவக்காய் மாதிரி இருக்கும். ஆனால் பாவக்காயை விட 9 மடங்கு சக்தி வாய்ந்தது இந்த அதலைக்காய். அதிலும் குறிப்பாக பாவக்காய் எந்த அளவுக்கு கசப்பாக இருக்குமோ அதை விட பல மடங்கு கசப்பாக இருக்கக்கூடியது இந்த அதலைக்காய். இது இது எதற்கு மிகச்சிறந்த மருந்தாக பயன்படுகிறதுனா யானைக்கால் நோய் பலருக்கும் இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய சிலர் இதனுடைய அதலைக்காயை சாப்பிடுவதன் மூலமாக அவர்களுக்கு அது குணமாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீரிழிவு நோயாக இருக்கட்டும், பல பிரச்சனைகளுக்கு இது அருமருந்து அப்படின்னு சொல்லலாம். இந்த தாவரம் கோடை காலத்தில் வறண்டு போய் இருந்தாலும் கூட, வாடி போய் இருந்தாலும் கூட, அதன் பிறகு வரக்கூடிய மழைக்காலத்தில் தன்னை தக்க வைத்து கொண்டு உயிர்ப்போடு மீண்டும் வரக்கூடிய ஒரு தாவரம் தான் இந்த அதலைக்காய் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக உடம்புல யாருக்கெல்லாம் கெட்ட கொழுப்பு இருக்கோ, அந்த எல்டிஎல் ஹெச்டிஎல்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த கெட்ட கொழுப்பை யாரெல்லாம் குறைக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க சாப்பிடக்கூடிய ஒரு அருமருந்து எதுன்னா இந்த அதலைக்காய் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் வாரம் சில பேர் அதலைக்காயை உடம்புல உணவில் சேர்த்துக்கொள்ளக்கூடிய பழக்கம் இருக்கும். அது ரொம்ப நல்லது. அதனுடைய கசப்புத்தன்மை உடம்புல உள்ள பல நோய்களுக்கு அருமருந்தாக இருக்கிறது. 6 சுவைகளில் மிகவும் முக்கியமான சுவை என்னென்னு பார்த்தீங்கன்னா கசப்பு தான். கசப்பு, துவர்ப்பு இது 2 தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா அது 2 தான் நம்ம சேர்த்துக்கிறது கிடையாது. இனிப்போ, உப்போ, கார்ப்போ எல்லாமே நம்ம சேர்த்துக்கிறோம், காரத்தையும் நம்ம சேர்த்துக்கிறோம். இந்த 2 சுவையும் நம்ம அதிகமாக பயன்படுத்துவதில்லை. அதனால் இதனுடைய பயன்பாடு அதிகரிக்கணும் பாவக்காய். அதனால தான் பார்த்திங்கன்னா சில நேரங்களில் இறந்த வீடுகளில் கசப்பு சுவையுடைய இதை உண்ண வைப்பாங்க. அது பாவற்காயாக இருக்கலாம் அல்லது சீயக்காயாக இருக்கலாம். அதுமாரி முக்கியமான சடங்குகளில் இந்த 2 சுவையை சேர்த்துக்கொள்வது நம்முடைய மரபாக இருக்கும். இன்றைக்கும் கூட பார்த்திங்கன்னா அந்த இறந்த வீட்டில் 16வது காரியம் பண்ணும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா கசப்பு சுவைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. அதுதான் வாழைப்பூ அதெல்லாம் அவங்க அதிகமாக பயன்படுத்துவாங்க. மீண்டும் பல புதிய தகவல்களோடு, அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.